அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரிஸ்க் அப்படைட் பத்தி பேச போறேன். அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போலவே இந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க. இதே போலவே இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதையும் கூட ஃப்ரீ டைம்ல பாருங்க. அதை லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்க. மறக்காம நம்ம இந்த வீடியோஸை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அதே போலவே உங்களுடைய கூட வேலை செய்யும் கொலீக்ஸ், அதாவது யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக ஃபினான்ஷியலி அவங்க எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ் பெறட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ ரிஸ்க் அப்படைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான அந்த ரிஸ்க் அப்படைட் வந்து 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி இந்த 3 கேட்டகரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க்கை பிரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, கன்சர்வேட்டிவ்னா என்ன, மாடரேட்னா என்ன, அக்ரெசிவ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன நம்ம பார்க்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு, எங்களுடைய அதாவது நம்ம குடும்பத்தோடையா இருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்கு, குடும்ப சூழல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம், எப்படி சர்வை பண்ணிட்டு இருக்கோம், எப்படி சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குடும்பத்துல வந்து அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா, ஏற்கனவே தாத்தா பாட்டி சொந்த வீடு வாங்கி வச்சிருக்காங்களா. இந்த மாதிரியான சில கேள்விகள் வந்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வேணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிஸ்க் அப்படைட்டை நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கணும், அல்லது வந்து இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முதல் முறையாக வீடை விட்டு வெளியே வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்துல இருக்கிறவங்க என்ன விதமான ஒரு முடிவுகளை எடுக்கணும். அதே போலவே ஏற்கனவே பரம்பரையா சொத்துக்கள் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அது அந்த வாரிசு அப்பாவுக்கு வந்து கிடைக்கும். அதே போல அப்பா வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காரு, எந்த விதமான பிரச்சனை இல்லை. அம்மா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கிறாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் தொழில் பண்றாங்க அல்லது வேலைக்கு போறாங்க அப்படின்றப்ப அந்த ஃபேமிலியில வந்து இன்கமுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கொஞ்சம் நல்ல செல்வ செழிப்போட இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருந்து பிறந்துட்டு, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிபிஎல் பிலோ த பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய நபரா இருந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்து, அதாவது கிக் ஒர்க்கரா வேலை செய்யறவங்களாக ஆகட்டும், அல்லது சிறு குறு தொழில வந்து செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க எந்த விதமான வாய்ப்பை எடுத்துக்கணும், எந்த விதமான ரிஸ்க் அப்பரேட்டை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நான் ரிஸ்க் அப்படைட் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். பெரும்பாலாவே நம்ம வந்து பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் கன்சர்வேட்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கிறவங்களா இருக்கலாம். அதே போல அந்த கன்சர்வேட்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு பிலோ த பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் அர்னர்ஸா இருக்கக்கூடிய நபர்களாகவும் கூட இருக்கலாம். ஸோ ஒரு 60 வருஷத்துக்கு உள்பட்டவங்க மட்டும்தான் இதுல வருவாங்க கேட்டகரியிலன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே 60 ரீச் ஆயிட்டு இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி இன்கேஸ் ஏதாவது ரிஸ்கியான அசெட்ஸ்ல முதலீடு செஞ்சிருந்து அதை வந்து அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த டைம் டு டிரான்ஸ்ஃபர் தட் டு த சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், எந்த விதமான ரிஸ்க்கும் ஃபியூச்சர்ல எடுக்காத ஒரு அசெட்ஸ்ல வந்து நம்ம முதலீடு செய்யறதுக்கு அதை வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போதான் வந்து குடும்பத்தை வந்து சுமக்கணும், குடும்பத்துடைய சூழலை வந்து மாற்றணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கூட வளர்ச்சியை வந்து பெறணும் அப்படின்றவங்க வந்து இனிஷியல் டேஸ்ல அவங்க அந்த கன்சர்வேட்டிவா தான் இருப்பாங்க. அது வந்து உங்களுடைய பார்க்கக்கூடிய வியூவர்ஸோடைய தாத்தா பாட்டிங்க இன்கேஸ் சொத்து வாங்கியிருந்தாங்கனாலும் கூட அவங்களோட இனிஷியல் டேஸ்ல அவங்க கன்சர்வேட்டிவா இருந்து இபி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. எம்ப்ளாய் பென்ஷன் ஃபண்ட் மூலமா அல்லது எஃப்டில முதலீடு செஞ்சிருக்கலாம், அல்லது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சிருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் முதலீடு செஞ்சிருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டியில போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட இப்போ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, அதில் கூட முதலீடு செய்யறவங்க இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் கேட்டகரியில் வரக்கூடிய நபர்கள் மேக்ஸிமமான ஒரு மைண்ட் செட் என்னன்னா, கேபிட்டல் ப்ரிசர்வேஷன், பணத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், ரிஸ்கா ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா குடும்ப சூழல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பசங்க ஏர்னிங்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க குடும்பத்தில்ன்றப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயக்கம் இல்லாமல் செய்யலாம். இன்கேஸ் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் பண்றது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கூட இருக்கிற அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பசங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா பசங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிற மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வேற சிட்டிக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் உங்களை வந்து அவங்க கவனிச்சுக்குவாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சாதான் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும். ஆனா எல்லா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் அப்புறம் பட்ஜெட்டிங் தான். அதே போலவே இந்த 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 50-30-20 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை போய் நீங்கள் பாருங்க. அதில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். 50% உங்கள் சம்பளத்தில் எதில் வந்து போடணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், 30% உங்களுடைய சம்பளத்தை வந்து எங்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், 20% உங்களோட சம்பளத்தை எதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தெளிவாக நான் அதில் பேசியிருக்கேன்.
ஸோ அந்த நேரத்தை நம்ம மறுபடியும் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்னா யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அர்னிங்கா இருக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், ஃபேமிலியை வந்து லீட் பண்றவங்களா இருக்கட்டும், அல்லது ஆல்ரெடி வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு செட்டில் ஆயிருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும். ஒரு முதியோரா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையரியா இருக்கலாம், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஃபேஸுக்கு போகக்கூடிய ஒரு நபரா கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரிசர்வேஷனை நோக்கி தான் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும். அதை வந்து கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் வந்து அவங்க பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அர்னிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் பீப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் 35லேருந்து 60 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ் என்ன சொல்றாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தோராயமா சொல்லலாம். அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃபேமிலியில் கொஞ்சம் சிக்கலாக இருந்து அவங்க வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்றப்போ, ஸோ இனிஷியல் டேஸில் அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ரிஸ்க் ஃப்ரீயான இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ யூலிப்ஸ்லையும் வேல்யூ ஸ்டாக்ஸ்லையும் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ அதனால ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஏற்ற முடிவை நீங்கள் எடுக்கலாம். இன்கேஸ் ஒன் ஆன் ஒன்னா நீங்கள் வந்து என்னை வந்து கேட்கணும், அதை பற்றி ஒரு தகவல் வேணும் அப்படின்னா கூட என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே வந்து என்னுடைய லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதன் வழியாக என்னை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். சரிங்க. ஸோ மாடரேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது யாரு அப்படின்னா, ஸோ இப்போ 35 ஏஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட போதுமான அளவுக்கான இபிஎஃப் இருக்குது, அதாவது எம்ப்ளாய் பென்ஷன் ஃபண்ட் இருக்கு. அதே போலவே எஃப்டியில் முதலீடு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, ஏதோ ஒரு பேங்க் வங்கியில் ஆடி போயிட்டே இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஏடிசியோட இதுக்காக எல்ஐசிலையும் அதே போலவே பிபிஎஃப்லையும் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க இந்த யூலிப்ஸ்ல அல்லது வேல்யூ ஸ்டாக்ஸ்ல வந்து அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூணாவது கட்டம் வந்து அக்ரெசிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அக்ரெசிவா இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 20ல இருந்து 35 வருஷம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த அக்ரெசிவா இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மீம் காயின் வந்திருக்கு, கிரிப்டோ கரன்சி, இது அதை பத்தி நம்ம ட்ரேடிங் பண்றோம்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு காலி பண்ணிக்குவாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆன்லைன் கேம்ல வந்து பணத்தை போட்டு இந்த ரம்மி விளையாட்டுல போட்டு பணத்தை காலி பண்றவங்க இருப்பாங்க. அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல நான் பணம் பண்றேன்னு சொல்லி இந்த பென்னி ஸ்டாக்ஸுக்கு பின்னாடி ஓடிட்டு மல்டி பேகர் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லி பணத்தை இழந்து காலியா வந்து உட்கார்றவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு நண்பர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து நான் ட்ரேடிங் பண்றேன், அதாவது அதுல வந்து ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணத்தை வந்து இழக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய செல்வந்தரன் இருக்கக்கூடிய அவங்க ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரங்க கொள்ளு பேரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து லாஸ் ஆச்சுன்னா கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்னிங்கா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவுகள்ல போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் அவதிப்படுறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில தான் அவங்க போயிருப்பாங்கன்ற ஒரு விஷயம். அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் கோல் செட்டிங் பண்ணணும். அதுலயும் முக்கியமா ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கணும் இளைஞர்கள் 20ல இருந்து 35 வயசு. ஏன்னா பிரீமியம் தொகை ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கு ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி, ஏன் வந்து ரொம்ப சீக்கிரம் வாங்கணும்னு. அதே போலவே டேர்ம் இன்சூரன்ஸையும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பில்ட் பண்றது சம்பளத்தோடைய அமௌண்ட்ல. ஸோ அதன் வழியாக இன்கேஸ் ஆஃப் எனி மெடிக்கல் எமர்ஜென்சி வரட்டும், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிடலாம். ஜாப் லாஸ் ஆயிருச்சுன்னா கூட அந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து இந்த ஏரோ மார்க் நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ மாடரேட்டா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏற்கனவே இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றவங்க தே கேன் ஆல்சோ டேக் சம் பார்ட் ஆஃப் த ரிஸ்க். அவங்க கிட்ட எக்ஸஸா ஒரு அமௌண்ட் வருது, சரி நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட போதுமான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கியிருக்கேன், யூலிப்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறேன்றவங்க, அதை மீறியும் ஒரு சில பணம் இருக்கு அப்படின்றவங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படின்றவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு இவ்வளவு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜுக்கு தான் அவங்களால ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதுக்குன்னு எடுத்த உடனே நீங்க மீம் காயில ட்ரேட் பண்ணுங்க, பெனி ஸ்டாக்ல, இன்ட்ராடேல, ஸ்டாக்ஸ்ல, ஆப்ஷன்ஸ்ல போடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட்டே சொல்லியிருப்பாங்க. அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு, வந்து வெல்த்தோட மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சரிங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோக்கான ஒரு சாரமே. என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் மோட்னா என்ன, மாடரேட் மோட்னா என்ன, அக்ரெசிவ்னா என்ன, ரிஸ்க் அப்பாடைட்னா என்ன அப்படின்றது ஒரு ஜென்ரிக்கான ஒரு கான்செப்ட் வந்து உங்ககிட்ட நான் வந்து கொண்டிருக்கேன். நீங்க எந்த ஃபேஸ்ல இருக்கிறீங்க, எந்த ஏஜ் குரூப்ல சேர்றீங்க, உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது வந்து கணிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா என்னைய கூட நீங்க இந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்றது மூலமாக நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோட சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் கேஃபிடி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.